தேன்மொழி. Hey guys, welcome back to our Riya creation. நான் உங்கள் ரியா. நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீச் ஷேக் எஃபர்ட் தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லேயும் ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் வந்துட்டு எக்ஸ்எம்எல் ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் எக்ஸ்எம்எல் ஃபைல்லாம் வந்துட்டு அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த எடிட்டில் எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு உங்களோட டவுட்ஸ் கேட்டிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணி இந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி நம்ம இமேஜஸ் தான் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்படி இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிவிட்டு மீடியாவில் போயிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் இமேஜஸ் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணதும் என்ன பண்ணணும் அப்படின்னா 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்றது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் மூவ் ஆகிடும். அப்போ வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. தென் மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் உங்களுக்கு இன்னுமே அந்த இமேஜஸ் வந்துட்டு ஜூம் பண்ணோம் அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஜூம் பண்ணிவிட்டு தென் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக வந்துட்டு சென்டராக வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி வந்துட்டு ஃபஸ்ட் இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணுமோ அதே மாதிரி வீடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு லைனாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நானும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். வீடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு நீங்களும் வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக வீடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்க பீட் மார்க் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா போதும். இதில் வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு செகண்ட் 2 எஃபர்ட் வந்து கொடுத்துருப்பேன். இதில் ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டில் உள்ள இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த எஃபர்ட்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு காப்பி ஆகிடும். காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்ட் எஃபர்ட்ஸ் அப்படின்னு காமிக்கும். ஜஸ்ட் வந்துட்டு அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அகைன் வந்துட்டு செகண்ட் இமேஜ் சூஸ் பண்ணிட்டு அதே மாதிரி ஃபஸ்ட் இமேஜ் வந்துட்டு எப்படி பேஸ்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி வந்துட்டு செகண்ட் இமேஜும் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு எது வரைக்கும் பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் வந்துட்டு லைனாக பேஸ்ட் பண்ணிட்டே வாங்க. ஓகே, ஸோ கரெக்டாக வந்துட்டு இந்த இமேஜஸ் வரைக்கும் நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஸோ டைமிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு 15.09 டியூரேஷன் வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டே வாங்க. ஓகே, 15.09 செகண்ட் வரைக்கும் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அகைன் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அகைன் ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் செகண்ட் எஃபர்ட் கொடுத்துருப்பேன், அந்த எஃபர்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா எஃபர்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதில் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பீட் மார்க்
ப்ரீசெட் அகைன் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு ஃபஸ்ட் எஃபர்ட் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எது வரைக்கும் பேஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கரெக்டாக 15.09 செகண்ட் வரைக்கும் நம்ம ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. தென் செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு 15.09 செகண்டுக்கு அடுத்து உள்ள இமேஜில் இருந்து நம்ம வந்துட்டு செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக அந்த இமேஜில் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கரெக்டாக வந்துட்டு லாஸ்ட்டில் ஒரு 4 இமேஜ் தான் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம், கரெக்டாக வந்துட்டு 4 இமேஜ் மட்டும் நீங்கள் லாஸ்ட்டில் செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் எஃபர்ட் தான் வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். 2 எஃபர்ட் வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு கரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோ வந்துட்டு மேக் பண்ணியாச்சு. வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு 1080 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. தென் ஃப்ரேம் ரேட் வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு குவாலிட்டியும் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஹையில் வச்சுக்கோங்க. கீழே வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட ப்ராஜெக்ட் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டியூட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.